அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையை காப்பாற்றுமாறு திருவாரூரை சேர்ந்த தம்பதியர் விஜய் வீட்டு வாசலில் கண்ணீர் மல்க காத்திருக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதியழகன், சௌந்தர்யா தம்பதி. இவர்களுக்கு ஒரு வயதில் வர்ணிகாஸ்ரீ என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தைக்கு மரபணு குறைபாட்டின் காரணமாக SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி, அதாவது முதுகெலும்பு தசைநார் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நரம்பு மண்டலத்தையும் தசைகளையும் பாதிக்கும் இந்த நோய் மோட்டார் நியூரான்களை சேதப்படுத்துகிறது. இதன் விளைவாக தசைகள் பலவீனமடைந்து நாள்பட சுருங்கி போய்விடும். இத்தகைய அரிய வகை நோயில் பாதிக்கப்பட்டு உயிர் வாழ போராடி கொண்டிருக்கிறது இந்த குழந்தை வர்ணிகாஸ்ரீ. தங்கள் மகளை காப்பாற்றுமாறு மதியழகன், சௌந்தர்யா தம்பதியர் சமூக வலைதளங்கள் மூலமும் நேரடியாகவும் பலரிடமும் உதவிகளை கேட்டுள்ளனர். குறிப்பாக இந்த SMA நோயை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு போடப்படும் ஒரு ஊசி மட்டும் 16 கோடி ரூபாய்க்கு மேல் என கூறப்படுகிறது. தெரிந்தவர்கள் முதல் பிரபலங்கள் வரை அனைவரையும் நாடி சென்ற இந்த தம்பதிக்கு இதுவரை 2 கோடி ரூபாய் வரை கிடைத்ததாக தெரிகிறது. சின்னத்திரை நடிகர்கள் சிலர் குழந்தை வர்ணிகாஸ்ரீயின் மருத்துவ சிகிச்சைக்காக சிறப்பு நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை உதவியாக வழங்க ஏற்பாடு செய்து வருகின்றனர். காமெடி சங்கமம் 2.0 இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. நம்ம நன்னிலம் பகுதியை சேர்ந்த வர்ணிகாஸ்ரீங்கிற பாப்பா SMA நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தை குணம் அடைகிறதுக்காக தான், நிதி திரட்டுறதுக்காக தான் நிகழ்ச்சி பண்றாங்க. ஸோ குடும்பத்தோடு வாங்க, அந்த குழந்தைக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நான் மட்டும் இல்ல, சின்னத்திரை, வெள்ளித்திரை மற்றும் ஆட்டம் பாட்டம் நட்சத்திர கொண்டாட்டம் இருக்க போது நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மட்டுமே ஔவையார் சொல்லுவாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்க உதவி செய்வோம். மறக்காம கலந்துங்க. நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. இதனிடையே சிகிச்சைக்கு உரிய படம் இன்னும் கிடைக்காததால் மதியழகன், சௌந்தர்யா தங்கள் குழந்தையை தூக்கிக் கொண்டு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயை தேடி சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பனையூரில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்றவர்கள் அவரை பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அப்போது வீட்டில் விஜய் இல்லாத நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தம்பதியரை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் குழந்தை குறித்த ஆவணங்களின் நகல்களை வாங்கியவர் விரைவில் உதவி செய்வதாய் கூறி அனுப்பினார். SMA நோயால் பாதிக்கப்பட்ட வர்ணிகாஸ்ரீயை பொறுத்தவரை எந்த ஒரு ஆகாரமும் வாயால் எடுத்துக்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது. வயிற்றில் ஒரு டியூபு கட்டி இதன் மூலம்தான் சாப்பாடு கொடுப்பதாக கண்ணீருடன் கூறும் இவர்களின் கோரிக்கைக்கு தமிழக அரசும் தன் பங்குக்கு உதவி செய்யுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலை முரசு செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் டேனியலுடன் சக்தி. IAS